MA பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் கோல்டு மெடலிஸ்ட். டீச்சர் ஆகணும்னு ரொம்ப ஆசை எனக்கு. அதனால பிஎட்டும் பண்ணேன் நான். பிஎட் பண்ணோடனே எனக்கு அந்த டைம்லேயே கல்யாணம் ஆயிடுச்சு. அட் த ஏஜ் ஆஃப் 17 I got married. It was a very very raw age for a lady to get married. இந்தியன் கல்ச்சர் பொறுத்த வரைக்கும் எந்த கேஸ்ட்னாலும் அம்மா அப்பாவை தனியாக அனுப்புறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. ஸோ எனக்கு அந்த மார்க்கெட்டிங் ஒரு சேலஞ்சாவே இருந்துச்சு. ஒரு ரிட்டையர்மெண்ட்டுக்காக, அவங்களோட முதியோருக்காக, அவங்களோட டெத்து வரைக்கும் அவங்களோட பசங்க பாவம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க அப்ராட்ல. அவங்கள எல்லாருமே நான் பார்க்கறதுன்றது எனக்கு அது ஒரு பெரிய பிளெஸ்ஸிங். அது ஹாய் எவ்ரிவன், ஐ எம் ஜெயஸ்ரீ மேனன் ஹியர். எல்லா வாட்டியுமே என்னோட யூடியூப்ல நிறைய பேரோட இன்டர்வியூஸ் பார்த்துருப்பீங்க, செலிபிரிட்டிஸோட இன்டர்வியூ பார்த்துருப்பீங்க, நிறைய ப்ரொஃபஷனல்ஸ், அதாவது டயட்டீஷியன்ஸ், டாக்டர்ஸ், அந்த மாதிரி இருக்கிறவங்கள பார்த்துருப்பீங்க. நிறைய சின்ன சின்ன ஸ்டோரிஸ் சொல்லியிருப்போம், இல்லை நான் நிறைய அட்வைஸ் பண்ணியிருப்பேன், இந்த மாதிரி பண்ணுங்க அந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்றது. ஸோ இன்னைக்கு நான் ஏன் நம்மளை பத்தியே நம்ம சொல்லக்கூடாது, நம்ம ஏன் ஒரு எக்ஸாம்பிளா மற்றவங்களுக்கு இருக்கக்கூடாது, நம்மளோட லைஃப் ஸ்டைல் இப்படி இருந்தது, இதை என்ன மாதிரி நிறைய பொண்ணுங்க அப்கிரேட் ஆயிக்கணும், இல்லை ரொம்ப போல்டா இருக்கணும் அப்படின்றது என்னோட சின்ன இந்த எபிசோட் ஒரு சின்ன ஒரு குட்டி ஸ்டோரி மாதிரி, ஒரு சின்ன எபிசோட் மாதிரி நான் சொல்றேன். நான் born in சென்னை அண்ட் நான் படிச்சது எல்லாமே சென்னை தான். அப்பா அம்மா ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. வளர்ந்தது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு லைஃப். அண்ட் ஐ எம் MA பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் கோல்டு மெடலிஸ்ட். பிஎட் பண்ணேன், டீச்சர் ஆகணும்னு ரொம்ப ஆசை எனக்கு. அதனால பிஎட்டும் பண்ணேன் நான். பிஎட் பண்ணோடனே எனக்கு அந்த டைம்லேயே கல்யாணம் ஆயிடுச்சு. அட் த ஏஜ் ஆஃப் 17 I got married. It was a very very raw age for a lady to get married because அவங்களுக்கு லைஃப்னாலே என்ன தெரியாது, இன்னும் அந்த குழந்தைத்தனம் கூட போயிருக்காது. பிகாஸ் என்னோட அப்பா அம்மா என்னை ஒரு சர்க்கிள்ல வளர்த்துனாங்க, அப்படின்னா ரொம்ப பேம்பர் பண்ணி வளர்த்துனாங்க. ஏன்னா நான் ஒரே ஒரு பொண்ணுனால. இந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷன்ல டு கெட் மேரிட் அப்படின்றது இட் வாஸ் it was a real shocking for me. பட் அந்த காலத்துல எல்லாம் உங்களுக்கே தெரியும், நம்ம கல்யாணம் பண்ணிக்க மாட்டோம். இப்ப இந்த காலத்து பசங்க எல்லாம் கல்யாணமே வேணான்றாங்க. அந்த காலத்துல எல்லாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அதெல்லாம் சொல்லவே மாட்டாங்க இல்லையா. ஸோ அப்பா அம்மா என்ன சொன்னாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருந்தோம். After my marriage, I got into the graduation because my husband helped me to become a graduate. B.Ed பண்ணி முடிச்ச உடனே எனக்கு ஸ்கூல் ஒன்று சின்னதா ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்துச்சு. So I started my first career to குழந்தைங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஏஜ்ல, at the age of 20 I started my career. அந்த ஏஜ்ல நான் சின்ன சின்ன மாண்டெசரி குழந்தைங்க, அதாவது 9 monthsல இருந்து 2.5 years வரைக்குமே நாங்க ஸ்கூல் வச்சிருந்தோம். நிறைய ஒர்க்கிங் விமன் இருந்தாங்க. அப்பெல்லாம் எனக்கு ஒர்க் பண்றதுன்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா ஒர்க் பண்ற சுச்சுவேஷன் எனக்கு அமைஞ்சதே இல்லை. அப்ப நான் என்ன நினைச்சது, இந்த ஒர்க்கிங் உமன்லாம் மெட்டர்னிட்டி முடிஞ்ச உடனே பாவம் அவங்களுக்கு அந்த இன்கம் வந்தாதான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் லீவ் பண்ணவே முடியும் இல்லையா. ஸோ லீவ் ரொம்ப நாள் போட முடியாது. அப்ப நான் என்ன நினைச்சேன்னா, சரி குழந்தைங்களை பாத்துக்கிறது, அதாவது க்ரீச்னுவாங்க இல்லையா, அந்த ஒரு ஸ்கூலும் பிளஸ் மாண்டெசரியும் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுல ஒரு 200 கிட்ஸ் இருந்தாங்க. இப்போ அந்த பசங்க எல்லாம் பெருசாகி எப்ராட்ல செட்டில் ஆயிட்டு என்னை இப்ப கூட அவங்க கூப்பிடுவாங்க. ஸோ இட் இஸ் வெரி ஹாப்பி மூமெண்ட் டு பி அ டீச்சர். அதாவது அம்மாக்கு அப்புறமா நம்ம எல்லாரும் சொல்லுவோம் டீச்சர் தான் உங்களோட குரு, உங்களோட எல்லாமே. சில பசங்க இப்ப கூட என்னை கூப்பிட்டு என்னை பார்ப்பாங்க. அது ஒரு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் என்னால ஸ்கூல் ஆரம்பிக்கவே முடியல. பிகாஸ் அந்த அளவுக்கு எனக்கு காசு இல்லை. பிகாஸ் ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுன்றது பெரிய ஒரு விஷயம் இல்லையா. அண்ட் என்னால முடியல, எனக்கு இன்கமும் இல்லை, அந்த அளவுக்கு சப்போர்ட்டும் கிடையாது அந்த அளவுக்கு. அதுக்கப்புறமா லேடிஸ் ஹாஸ்டல், அதாவது ஒர்க்கிங் லேடிஸ் ஹாஸ்டல், ஐடி பூம் ஆகிற டைம். சென்னையில ஐடின்றது பூம் ஆகிற டைம். அது அந்த டைம்ல நிறைய பேருக்கு வீடு கிடைக்காம இருந்தது. சிங்கிள் லேடிஸ்க்குலாம் வீடே கொடுக்க மாட்டாங்க அந்த காலத்துல எல்லாம். இப்ப இருக்கிற மாதிரி இல்லை. இப்ப நுக் அண்ட் கார்னர் உங்களுக்கு சர்வீஸ் அபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு, ரூம்ஸ் ஷேர் பண்றாங்க. முன்னாடி அப்ராட் மாதிரி ஒரே வீட்டுல 4 பெட்ரூம் இருந்துச்சுன்னா ஓனர் ஒரு ரூம்ல இருக்கிறாங்க, மற்றவங்க எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் தங்குறாங்க. பட் அந்த டைம்ல உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி ரொம்ப ரொம்ப ரேர் ஒண்ணு. அப்புறம் சேலம், ஈரோடு இந்த மாதிரி டவுன் சிட்டில இருந்து ஆளுங்க ஐடி கம்பெனிக்கு வருவாங்க வேலை பண்றதுக்கு. ஸோ பேரண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப பயப்படுவாங்க. ஸோ அவங்கள நான் கவுன்சில் பண்ணி ஆல்மோஸ்ட் எனக்கு சென்னை ஃபுல்லாவே 400 to 500 ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு இருந்தாங்க. யூ நேம் த சிட்டி, யூ நேம் த ஏரியா, ஐ ஹேட் இட். அந்த மாதிரி ஐ வாஸ் க்ரோயிங் வெரி வெரி பிக்.
அண்ட் சடன்லி யூனோ ஃபேமிலி லைஃப் வாஸ் அ மெஸ் அப்படின்னு சொல்லலாம். ஐ ஹாவ் டூ பிரிட்டி டாட்டர்ஸ். என்னோட 18லேயே வந்துட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் பொண்ணு பிறந்துட்டா. ஸோ அவங்க வந்து ரொம்ப ரொம்ப சப்பியான ரொம்ப அழகான குழந்தை. அண்ட் ஆஃப்டர் தட் செகண்ட் குழந்தை ஆஃப்டர் 5 years. அண்ட் இப்போ 2 பேரும் ரொம்ப வளர்ந்து அவங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒன் இஸ் அ டாக்டர் அண்ட் another one is a business lady. ஸோ இன் பிட்வீன் அந்த சாப்டர் வந்துட்டு ரொம்ப 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 ஹார்டா இருந்துச்சு லைஃப் எனக்கு. பிகாஸ் ஐ பிகேம் அ சிங்கிள் மாம். அண்ட் இது நம்ம வந்து what I was telling you is itself ரொம்ப எமோஷன் ஆயிடுறோம் தெரியுமா. நம்ம வந்து நார்மலா வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைல் பேசும்போது நார்மலா எல்லா லேடிஸுமே அப்படிதான் இருப்பாங்க. மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு 80% ஆஃப் த லேடிஸ் அப்படிதான் இருப்பாங்க. நம்ம வந்து லேடிஸ் மட்டும் சொல்றோம், ஆனா ஜென்ஸும் நிறைய பேர், நான் என்னோட ரிட்டையர்மெண்ட் ஹோம்ல பாக்குறேன் இல்லையா, ஜென்ஸும் நிறைய சிங்கிள் மென் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி வைஃப் இல்லாம, நம்ம நினைக்கிறோம் லேடிஸ் மட்டும் தான் கஷ்டப்படுறோம், அப்படியே கிடையாதுங்க. ஜென்ஸும் ஈக்குவலா கஷ்டப்பட்டு தான் நிறைய பேரை வளர்க்குறாங்க ஆக்சுவலா. இப்ப இந்த ஸ்டோரி வந்து நான் வந்து ஹாஸ்டல் ஆரம்பிக்கும் போது டி நகர், அண்ணா நகர், எக்மோர், யூ நேம் த சிட்டி, ஐ ஹேட் த ஹாஸ்டல் அண்ட் ஐ வாஸ் பூமிங் இன் பிஸ்னஸ் ஆக்சுவலா. பிகாஸ் ஐடி வாஸ் கோயிங் வெரி வெரி குட். அந்த டைம்ல வந்து திடீர்னு ஐ பிகேம் அ சிங்கிள் மாம். சோ மெனி பர்சனல் இஷ்யூஸ்னால பசங்களை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு டாக்டர் படிக்க வச்சோம். ஏன்னா என்னோட ஃபுட்டு, என்னோட இன்கம் இருந்தாதான் அவங்க வந்து படிக்க முடியும்ன்ற சுச்சுவேஷன் வந்துச்சு. பிகாஸ் எங்க அப்பா கொஞ்சம் வெல் டு டூனால தப்பிச்சவங்க. எல்லாரோட அப்பா இப்படி இருந்தா நிறைய சிங்கிள் மாம்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட மாட்டாங்க. ஸோ டேட் வாஸ் ஆல்மோஸ்ட் யூனோ ஓகே. ஆனதுனால எங்க அப்பா சப்போர்ட் இருந்துச்சு. அப்பா சப்போர்ட்னால பசங்களையும் படிக்க வச்சோம். படிக்க வச்சுட்டு அப்புறமா they grew up so well and they got married. அதுக்கப்புறம் வந்து அப்பா வந்து என்ன சொன்னாருன்னா, நிறைய வயசானவங்க இருக்கிறாங்களே, இந்த வயசானவங்க எல்லாம் இப்ப நீ என்னை பாத்துக்கிற நல்லா, அதே மாதிரி எல்லா வயசானவங்களும் இப்படி இருப்பாங்களா, குழந்தைங்க நல்லா பாத்துப்பாங்களா, இல்ல குழந்தைங்களுக்கு அப்ராட் போகணுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டாரு. எனக்கு அந்த டைம் எனக்கு ஐ வாஸ் ஜஸ்ட் 32 அந்த ஏஜ், 32 33 தான் இருந்தேன். அப்ப வந்து நான் என்ன சொன்னேன், ஏன் என்னை மாதிரியே எல்லாரும் பாத்துப்பாங்கப்பா, நீங்க ஏன் அதை பத்தி கவலைப்படுறீங்கன்னா, அப்பதான் he came up with one ரொம்ப கான்ஃபிடென்ஷியலான திங். ரொம்ப கான்ஃபிடென்ஷியலா அவர் பேசினார் ஒரு விஷயம். அதாவது அவரோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து குழந்தைங்க எல்லாருமே அப்ராட் போயிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து அந்த லோன்லினஸ், யார்கிட்ட பேசுறதுன்னே தெரியல, நான் போய் உட்கார்ந்தாதான் அவங்க பேசுறாங்க, இல்லைன்னா பேசுறதே கிடையாது. அப்ப நான் யோசிச்சேன், ஜெயஸ்ரீ, ஏன் நம்ம வந்து ஒரு வயசானவங்களுக்கு ஒரு 50+ 60+ இருக்கிறவங்களுக்கு ஒரு முதியோர் இல்லம் ஆரம்பிக்கலாமே அப்படின்னு நினைச்சோம். பட் முதியோர் இல்லம் ஆரம்பிக்கிறதுக்கு வந்து நிறைய NRIs அண்ட் நிறைய NGOs நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணும். அந்த மாதிரி சப்போர்ட் இருக்கா அப்படின்னா நான் ட்ரை பண்ணேன். எனக்கு யாருமே அந்த டைம் சப்போர்ட் பண்ணல. எப்போதுமே ஒரு விஷயங்க, நம்ம ரொம்ப கஷ்டப்படும் போது நம்மளை யார் சப்போர்ட் பண்றாங்கன்னா அவங்கதான் நம்மளுக்கு லைஃப் லாங் இருப்பாங்க அவங்க. அதுதான் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனது. பிகாஸ் என் அப்பா சொல்லும் போது அப்பா கிட்ட வந்து அவ்வளோ காசும் கிடையாது, எங்களுக்கு NGO சப்போர்ட்டும் யாருமே இல்லை. அப்ப இடம் மட்டும் இருந்துச்சு. அப்ப என்ன பண்ணுறது, எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம், எப்படி அந்த ஃப்ரீ ஓல்டேஜ் பண்ணுவோம் அப்படின்னா, அப்போ அப்பா என்ன சொன்னாருன்னா, ஃப்ரீ ஓல்டேஜ் ஹோம் பண்ண வேணாம், நம்ம ஒரு அமௌண்ட் போட்டுட்டு அந்த அமௌண்ட் வாங்கலாம், அதாவது இப்ப ரெண்டா கொடுக்கலாம், இல்லைன்னா விற்கலாம், அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாமா அப்படின்னாரு. அப்பவும் எனக்கு டோட்டலா எக்ஸ்பீரியன்ஸ் இன் பில்டிங் கிடையவே கிடையாது. ஏன்னா நான் பண்ண ப்ரொஃபஷனே வந்து சர்வீஸ் ஓரியன்டட் வித் கிட்ஸ், அப்புறம் லேடிஸ் ஹாஸ்டல், அதுக்கும் சம்பந்தமே டோட்டலா கிடையாது. ஸோ நான் என்ன பண்ணேன், ஐ ஜஸ்ட் மெட் லாட் ஆஃப் இந்த CSR ஆக்டிவிட்டி பண்ற கம்பெனிஸ் இருப்பாங்க நிறைய பேர். அதாவது பெரிய பெரிய கம்பெனிஸ் விச் ஐ நோ, கார்பரேட் கம்பெனிஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். எவ்ரி டே ஐ யூஸ் டு கோ டு ஆல் தி கார்பரேட்ஸ். ஃபர்ஸ்ட் மெயில் போட்டுருவோம், மெயிலுக்கு ரெஸ்பாண்டே வராது, பண்றோன்னு வாங்க, காசு எதுவுமே வராது. பிகாஸ் ஏன் வராதுன்னா அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இந்த மாதிரி 10,000 மெயில்ஸ் வருது அவங்களுக்கு, அது கூட இது ஒண்ணு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஸோ ஐ ஸ்டார்டட் வாக் இன் டு த கார்பரேட்ஸ். ஸோ அந்த மாதிரி எனக்கு 2 கார்பரேட் கம்பெனி வந்து காட் கிரேஸ் தாங்க சொல்லணும், ஃபுல் அமௌண்ட், அதாவது ஒரு கம்பெனி ஒரு அமௌண்ட்டும் இன்னொரு கம்பெனி இன்னொரு அமௌண்ட்டும் எனக்கு பில்டிங்காக தந்தாங்க. அது வந்து இன்னைக்கும் நான் மறக்கவே மாட்டேன். அது பிகாஸ் என்னோட டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் மை லைஃப். அது அந்த கார்பரேட் கம்பெனி எனக்கு அவ்வளோ அமௌண்ட் தந்து எனக்கு வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஸ்டார்ட் பண்ணோன்னு ஒரு JV மாதிரி, இவ்வளோ வீடு எனக்கு வேணும், நான் அதுக்கு உண்டான அமௌண்ட் என்னன்னா தரேன் அப்படின்னு சொல்லிதான் நாங்க ஸ்டார்ட் பண்ணோம்.
ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு எனக்கு. பிகாஸ் என்னோட பசங்களையும் நான் படிக்க வைக்கணும் அந்த டைம்ல, அண்ட் வெளியிலயும் ஒர்க் பண்ணணும். ஸோ என்னோட பசங்க வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க. பிகாஸ் அவங்க வந்து நீ என்ன பண்ணாலும் நான் சப்போர்ட் பண்றேன் மம்மி, டோன்ட் வரின்னு சொல்ல. ஸோ ஐ குட் ஒர்க் அவுட் சைட் நைஸ்லி. ஸோ அந்த கார்பரேட் கம்பெனி தான் எனக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணி நாங்க வந்து வீடு கட்டி பாதி வீடு அவங்களுக்கும் லைக் பார்ட்டர் சிஸ்டம் மாதிரி பண்ணோம். அப்பவும் வந்து எனக்கு நிறைய கன்வின்ஸ் பண்ணவே முடியல நிறைய ஓல்டேஜ் பீப்புளை. பிகாஸ் சென்னை பொறுத்த வரைக்கும், ஏன் இந்தியன் கல்ச்சர் பொறுத்த வரைக்கும் அம்மா அப்பாவை தனியா அனுப்புறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. ஒண்ணு வந்து சொசைட்டி அக்செப்ட் பண்ணிக்குமா, இன்னொன்னு வந்து நம்மளுக்கு அவ்வளோ அஃபோர்டபிலிட்டி இருக்கா, இல்ல அந்த வீடு வாங்கி கொடுத்தா அடுத்தது அந்த வீடு யாருக்கு போகும், இல்ல பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்ல யாராவது ஒருத்தவங்க அதை அப்போஸ் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு வந்து அந்த மார்க்கெட்டிங் வந்து ஒரு சேலஞ்சாவே இருந்துச்சு. அதாவது ரிட்டையர்மெண்ட் ஹோம் விற்கிறதுக்கு ஒரு கிளைண்ட் கிட்ட பேசணும் அப்படின்னா எனக்கு ரொம்ப பெரிய சேலஞ்சிங்கா இருந்துச்சு. ஸோ என்னோட ஆஃபீஸ்ல ஒரு ஃபுல் டீமே அதுக்கு ஒர்க் பண்ணிச்சு. அது டீம் ஒர்க் பண்ணாதான் எதுவுமே முடியும்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ என்னோட டீம் இந்த இந்த வீடியோல இந்த ஷூட்ல ஃபர்ஸ்ட் நான் தேங்க் பண்ண வேண்டியது என்னோட ஒர்க்கர்ஸ் தான். தென் ஒன்லி இஸ் மை ஃபேமிலி ஆக்சுவலா பாத்தீங்கன்னா. பிகாஸ் என்னோட ஒர்க்கர்ஸ் வந்து இப்போவும் என் கூட இருக்காங்க. 20 இயர்ஸா இருக்கிற ஒர்க்கர்ஸ் கூட என் கூடயே தான் இருக்கிறாங்க. இந்த ஒர்க்கர்ஸ், அதாவது ஒர்க்கர்ஸ் சொல்ற விட அவங்க என் ஃபேமிலி தான் சொல்லணும் நான். பிகாஸ் அந்த டீம் இருந்தாதான் நல்லதுல கெட்டதுல சம்பளம் கொடுக்காம நஷ்டத்துல எல்லாத்துலயுமே எனக்கு அந்த ஒர்க்கர்ஸ் இருந்தாங்க. அந்த ஸ்டாஃப்ஸ்க்கு நான் பெரிய பெரிய ஒரு தேங்க்ஸ் இந்த 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 தருணத்துல நான் சொல்லியே ஆகணும் அவங்களுக்கு. ஸோ சொல்ல வர்றது என்னன்னா, ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான் வந்து அந்த ரிட்டையர்மெண்ட் ஹோம் சேல் பண்ணுறதுக்கு. தென் தேர் வாஸ் அ பிரேக்கிங், ஒரு ஐஸ் பிரேக் ஆச்சு. தென் வி ஸ்டார்டட் செல்லிங் த கான்செப்ட் ஃபுல் ஃபிளெஜ்ட். ஸோ எனக்கு வந்து அந்த கம்யூனிட்டி லீவிங்னா என்ன, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு ரிட்டையர்மெண்ட் ஆளுங்க வந்தாங்கன்னா, ஒரு வயசானவங்க வந்தாங்கன்னா அவங்க வந்து என்ன சென்ஸ்ல வருவாங்க, என்ன மூட்ல வருவாங்கன்னு நம்மளுக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா சிலவங்க வந்து பசங்களை விட்டு வந்திருப்பாங்க, சிலவங்க வந்து பசங்க அப்ராடுக்கு போறாங்க, நான் என்ன பண்ணுறதுன்னே தெரியல ஜெயஸ்ரீ அப்படின்றவங்க வருவாங்க. சிலவங்க வந்து எனக்கு பசங்களே இல்லை, அதனால என் சொத்து ஃபுல்லா நான் யாருக்காவது கொடுத்துட்றேன், நான் என்னை பார்த்துக்கோ நீ நான் சாவர வரைக்கும் சொல்றவங்க வருவாங்க. சிலவங்க வந்து எனக்கு ஸ்பேஸ் வேணும், என் ஹஸ்பண்ட் இப்பதான் இறந்தாங்க, இல்ல ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க ஒய்ஃப் இப்பதான் இறந்தாங்க, அதனால எனக்கு வந்து தனியா இருக்கணும் அப்படின்றவங்க வருவாங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் பீப்புள் தே கம். நான் வந்து இது வரைக்குமே ஒரு ஒரு 3 lakh பீப்புள், 3 lakh ரிட்டையர்மெண்ட் பீப்புளை நான் பார்த்துருப்பேன். நிறைய பேர்கிட்ட இன்டராக்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் தான் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருந்தேன் அந்த டைம்ல. அப்ப நான் கன்வின்ஸ் பண்ணி லைக் ஐ சோல்ட் த ப்ராப்பர்ட்டி டோட்டலி, அண்ட் ஐ எம் அ வெரி வெரி சக்சஸ்ஃபுல் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி விச் இஸ் இன் சென்னை. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் சென்னை ஹோம்ஸ் தான் பண்ணியிருக்கிறது. தென் ஒன்லி அது ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டியே வந்துச்சு. இப்போ நீங்க கோயம்புத்தூர்லாம் பாத்தீங்கன்னா எப்பல இருந்தோ வந்து ரிட்டையர்மெண்ட் ஹோம்ஸ் வந்திருக்கு. பட் சென்னையில ஃபர்ஸ்ட் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி சென்னை ஹோம்ஸ் தான். அதுக்கு உண்டான அவார்டு, அதுக்கு உண்டான மொமெண்டோஸ் நிறைய எனக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியால இருந்து வந்திருக்கு, நிறைய உமன் ஆண்டர்பிரினர்ஸ் அவார்டு வந்திருக்கு. இதுக்கு எல்லாமே காரணம் என்னன்னா, எண்ட் ஆஃப் த டே நம்மளோட ஹார்ட் ஒர்க், எண்ட் ஆஃப் த டே நம்மளோட ஆம்பிஷன், எண்ட் ஆஃப் த டே ஃபோக்கஸ். அதாவது இவ்வளோ பேர் நம்மள வந்து எனக்கு நான் வந்து இந்த பிசினஸ் பண்ற முன்னாடியே இதெல்லாம் ஜெயஸ்ரீ உன்னால பண்ணவே முடியாது சொன்ன ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, இதெல்லாம் சொன்ன பில்டர்ஸ் இருக்காங்க, இன்னைக்கு நான் சொல்றேன் இதை எல்லாமே இருக்கிறாங்க. அப்பெல்லாம் நான் என்ன நினைச்சேன், ஓ நம்மளால பண்ண முடியாதா, ஏன் பண்ண முடியாது, எதுக்காக பண்ண முடியாது அப்படின்றது அது ஒரு சேலஞ்சா நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ என்னை வந்து டிஸ்கரேஜ் பண்ணவங்களுக்கு தான் ஆக்சுவலா நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அது ஒரு அடமா நான் பண்ணதுனால இன்னைக்கு வந்து நான் இந்த ஸ்டேஜ்ல நிக்கிறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் ஒரு பேக்கப் வந்து அந்த கார்பரேட் கம்பெனி இருந்ததுனால நான் இந்த ஸ்டேஜ்ல இருக்கேன் அப்படின்னு. சரி, எல்லாமே வந்து சேலஞ்ச்ல போக முடியாது இல்லையா லைஃப். அதுக்கு உண்டான சப்போர்ட்டும் வேணும், அதுக்கு உண்டான கடவுளோட அனுகிரகம் வேணும். கடவுள்ன்றது வந்து நிறைய பேர் அதை நம்புறது இல்லை, அது வந்து அவங்களோட இண்டிவிஜுவல் இது. பட் நான் வந்து கடவுள் இல்லைன்னா நான் இல்லைன்னா என்னோட ஃபேமிலி இல்லை, அப்படிதான் நான் நினைப்பேன். இன்னைய வரைக்கும் அந்த கடவுள் தான் எனக்கு எல்லாமே சப்போர்ட் பண்றாரு. இல்லைன்னா நம்மளுக்கு வந்து ஒரு கம்பெனி வரணும், இந்த கம்பெனி இதை சப்போர்ட் பண்ணணும், இல்ல ஃபேமிலி இவ்வளவு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்லாம் எப்படி வருதுன்னா, நம்ம அவ்வளோ ப்ரே பண்றோம், அதுக்கப்புறம் தான் அது வருது இல்லையா. ஸோ எண்ட் ஆஃப் த டே வந்து எல்லார்கிட்டயுமே நான் என்ன சொல்லுவேன்னா, நான் ரொம்ப ஹார்ட்ஷிப்ஸ்ல இருந்து தான் வந்தேன் அப்படின்லாம் சொல்லவே மாட்டேன். நான் ஒர்க் பண்ணேன், அடமா இருந்தேன். நான் என்னோட ஒர்க்ல வந்து இதுதான் அப்படின்றது இருந்தேன். நிறைய கஷ்டங்கள், நிறைய இன்சல்ட்டு, அப்புறம்
எல்லாமே தான் கடந்துதான் வரும். நம்ம எல்லாருமே இப்ப வந்து எல்லாருமே சொல்லுவாங்க இன்டர்வியூல, நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், நான் இப்படி வந்தேன், என்னை வந்து இப்படி ஹராஸ் பண்ணியிருந்தாங்க, செக்ஸ் ஹராஸ் பண்ணாங்க, எல்லாமே இருந்துச்சுங்க, எல்லாமே இல்லாமலாம் இல்லை. பட் அதெல்லாம் கடந்து நம்ம வரோம் பாருங்க, அதுலதான் கெத்து, அதுலதான் பவரு. அது வந்து வந்துட்டோம்னா நம்மள அப்புறமா நம்ம கூப்பிடணும் இப்படி ஆளுங்களை, நான் தான் அப்படின்றது இருக்கணும். இங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஹை ப்ரொஃபைல் ஆஃப் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு வந்து அந்த ஒரு திமிரு இருக்கதாங்க செய்யும். பிகாஸ் அவங்க ஒர்க் பண்றது அந்த மாதிரி, அவங்க ஃபோக்கஸ் பண்றது அந்த மாதிரி. ஸோ நான் பண்றது வந்து ரொம்ப ஒரு நல்ல காஸ், ஒரு ரிட்டையர்மெண்ட்டுக்காக, அவங்களோட முதியோருக்காக, அவங்களோட டெத்து வரைக்கும். அவங்களோட பசங்க வந்து பாவம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க அப்ராட்ல, அவங்கள எல்லாருமே நான் பாக்குறதுன்றது எனக்கு அது ஒரு பெரிய பிளெஸ்ஸிங். அது எல்லாருமே நான் இப்பவும் சைட்டுக்கு போனாங்கன்னா என்ன பிளஸ் தான் பண்ணுவாங்க. ஸோ அது என்னோட ஃபேமிலியும் சேரும், அது அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஸோ எல்லா லேடிஸ் அவுட் தேர், வாட் ஐ வுட் லைக் டு சே இஸ், கஷ்டப்பட்டு வாங்க, ஆனா வந்து ஃபோக்கஸ், ஆம்பிஷன் இது இருக்கணும் லைஃப்ல. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஐயோ இவங்க இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்றது டிப்ரெஷன்ல தயவு செய்து போகாதீங்க. டிப்ரெஷன் வில் சங்க் யூ, இட் வில் ஈவன் ட்ரீட் யூ டு கமிட் சூசைட். சூசைடல் அட்டம்ஸ் எல்லாம் வர அந்த அந்த ஒரு தருணம் வரும். ஐயோ என் ஃபேமிலியை பார்த்துக்க முடியல, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு. உங்களுக்கு நல்ல எஜுகேஷன் உங்க பேரண்ட்ஸ் தந்திருக்காங்களா, உங்களை நல்லா பார்த்துட்டு இருக்காங்களா அப்படின்னு இருந்தீங்கன்னா சிங்கிள் இல்லைங்க, நீங்க எல்லாருமே ஆளலாம். இந்த 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 க்ரௌடையே, இந்த உலகத்தையே நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். பட் அது உங்ககிட்ட இருக்கு, எப்படி ஃபோக்கஸ் பண்ணுவீங்க அப்படின்றது. All the ladies out here, I would like to advise only one thing is, be focused and be ambitious. What may come, don't go down. What may come, don't get depressed. அதுல அந்த டிப்ரெஷனுக்கு மட்டும் நீங்க யாரும் போயிடாதீங்க. அப்போ உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடுங்க. உங்களுக்கு இருப்பாங்களே அட்லீஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட் இருக்க மாட்டாங்களா, அவங்கள கூப்பிட்டு பேசுங்க. இல்ல ஃபேமிலி உங்களுக்கு ஃப்ரெண்டா இருந்தாங்கன்னா, இப்ப எனக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் எனக்கு ஃபேமிலி, என் 2 பசங்க தான் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ். பிகாஸ் நான் அவங்களை கூப்பிட்டு தான் என்னோட கஷ்டம் சொல்லுவேன். அதுக்கப்புறம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ். அஃப்கோர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா லைஃபே இல்லைங்க. ஸோ all the ladies out here, I would like to say, focus, be ambitious. You will succeed in life no matter what it is. And சின்ன ஒரு எபிசோடு, கொஞ்சம் எமோஷனலா இருந்த எபிசோடு, ஜெயஸ்ரீ மேனனோட சின்ன ஒரு கதை. And I'm signing off here and see you next week.